அது வேறு அம்மா, இது அன்னமுன்னா இல்லையே. இது வந்து சீதா ராம இலங்கைக்கு வந்த நேரம் வந்த பழம். இது நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது இல்லை இந்த விளக்கம். இது வெளிநாட்டில் யார் சரி வந்தால் தான் சொல்கிறேன். அங்கே நான் இங்கே ஏப்ப கூடாது. அப்படி எடுவேன் வெளுக்கிட்டா வெளிநாட்டுக்காரன் தான். என்ன பார்த்தீங்க மஸ்கெட் ஐட்டம்ஸ் இருக்குதா வேறு? இதுதான் நாங்கள் பண்ணுதாம்மா வந்தாங்க. அது இரவு சுற்றி பார்த்தாலும் பகல் சுற்றி பார்க்குற வித்தியாசம் இருக்குமா. இதுதான் பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் தான் பஸ் எல்லாம் வந்துக்கு. நெஸ்கஃபே மிஷின் இல்லையா? ஆஃப்டர் பைப்பா? அப்போ அது மட்டும் நிற்கும் நெஸ்கஃபே குடிக்கிறது. பரவாயில்ல குழப்படி நல்ல புல்லுகள் நல்ல. ஓ செந்தளிப்பு. அங்கே நாங்கள் வார வருஷம் ஒரு படம் எடுக்க போகிறோம். அதுக்கு அப்பா கேரக்டருக்கு ஆள் தர்றோம். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் அப்ளை பண்ணலாம். என்ன மசாலா சும்மா காரசாரமாக இருக்கு. நல்லா இருக்கு. அக்கா இவரக்கா இந்தியாவில் ஃபேமஸ் ஆக்டர். ஓ தெலுங்கு படம் நடிக்கிறார். நீங்கள் அப்புறம் கேப்பி நான் பார்த்ததே இல்லையா? தெலுங்கு தான் கூட நடிக்கிறார். அம்மா அடே இங்கே ஆளு காட்டுறா சீனியில் ஆகலாம் காசு அண்ணா தண்ணி போத்தல் உண்டு. அக்கா ஒரு தண்ணி போத்தல் உண்டு, பெரிய தண்ணி போத்தல் உண்டு. 1.5 லிட்டர் இல்லையா? இங்கே ஒரு விளையாட்டு பிளாக் காஃபிக்கு சீனி போட 10 ரூபா கழிச்சிட்டு இங்கே 10 ரூபா கூழுக்கு கூட்டு வேறாம். ஆனால் நான் இது வரைக்கும் இந்த வயசுக்கு இங்கே இந்த பிளாக் காஃபிக்கு சீனியில் காசு வச்சா பார்த்துருக்கேன். ஆமாம் எடுக்கிறா இல்லையா உங்களையா? ஓகே சிரிச்சிருங்க நோம்பலா ஓடா சிரிக்காடி. ஏதோ கூட சொந்தக்காரர்கிட்ட வந்தேன் இதை வந்தேன். இப்போ பாட்டு வந்துடும். இன்னும் போய் இந்த வாரம் பாடுவேன். விட்டப்பார் அதான் அதான் அவே கீழக்கு முட்டா அடிப்பின மடிவா இல்லாட்டி இதை ஒரு வேனுக்கு சைட் எடுத்தோம் படத்துலாம் ஒரு இங்கேயும் இல்லைடாப்பா. அந்த வேனுக்கு சைட் எடுத்தது அப்படியே நூலா பார்த்து எடுத்துடாப்பா. அதுக்குள்ள அந்த வேனுக்கு சைட் எடுத்து நிற்கிறேன். இவன் பாயனோண்டு அப்படியே ரைட் எடுங்க பிரதர், லெஃப்ட் எடுங்க. ஒரு உசக்க ஏறுதா அங்கிட்டு போடாதீங்க, அப்படியே கீழே இருக்குங்க அப்படின்ட்டு கணக்காக ஒரு வாகனம் போகிற இடவழி விட்டு தானே இப்போ ரோட்டு வழியில் வாகனங்கள் அடிச்சிருப்பாங்க. ஒரு கொஞ்சம் கூட குறைய விடைய மாட்டான். இது இரவு கரம்போட்டுக்கு வந்த கதை மாதிரி தான் இப்போ அடுத்த கதை வரும். இப்போ நீங்கள் அடித்த பார்த்தா தானே பையன் இருங்க உண்டு. ஐயோ அங்கே கோப்பி குடிச்சவரோ? இது என்ன கேட்டது ஆள் எல்லாம் கேட்குது. எங்கே சுடு தண்ணி இருக்கோ டீ இருக்கோ எல்லாம் காய்ச்சி கேட்டு நான் படுத்தேன். நீ ஏதோ சாப்பிட்றியோ? ஆ என்னண்டு ஆறு என்னமான் இதை கொண்டு வந்து சத்தமில்லாம் வச்சா சரிக்கா பாம்பு வச்சானாக்கா சொல்லி கிள்ளி போடல இருக்கும் சாப்பாடு பிஸ்கெட்டு அசிப்பில்லாம் சாப்பிட்டேன். அசிப்பில்லாம் சாப்பிட்டா வாய் சத்தம் கேட்டாச்சிங்க. அசிப்பில்லாம் முடிச்சு போட்டு ஆளு அண்ணா சாப்பிடுற உங்களுக்கு தான் நீ பெஸ்டாடா. சரி உடனே நான் நம்பிடுவேன். இதை காட்டும். இதான் டவுனா? இந்த பாருங்க காட்டும். பேயா அங்க வந்துட்டேன். அதான் இங்க விடுவோம். தள்ளி போடலாம் ஃப்ரீயா கடை இருக்கு. போயிடாத இருக்கும். அவன் கிட்டத்தட்ட கொட்டலான தான் கொண்டு வச்சாங்க. தெரியுமில்ல இந்த கடை கிடக்கு. அதை போய் நோட் பண்ணி வச்சுக்கொள்றேன். இதான் கடை இதுக்குள்ள பழம். சரி
எந்த ஓடணும் வரும் இங்கே இதான் சாப்பிட்டாடேம்மா இதுக்குள்ள ஒரு ஓட வரும் இந்த ஓட வேற சரி போய் நம்ம அந்த ஓட பாட்டா சாப்பிட்டு அடைஞ்ச இதுதான் அதான் அதான் இது இதுக்குலாம் இது நீங்க சாப்பாடு கட்டி கொண்டு போகணும் சாப்பிட்டீங்களா இந்த மிச்ச சாப்பாடு தண்ணி இல்லையே குடிக்கிறது தண்ணி இல்லை அப்ப சாப்பிடு இல்ல நான் இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு போடுவேன் ஏன்னா தொண்டு இல்லை அங்கே வாங்கிப்பா அப்படியே தண்ணி தான் சாப்பிட முடியும் அம்மா தண்ணி இல்லை குடிக்கிறது மறந்து போய்க்கல தண்ணி வந்து போய்களை கொஞ்சம் சொன்னவன் அக்கனை கொண்டு வந்துட்டு அவன் தெளிவான் அடிச்சான் அவனோட கட்டி பேசி அதுக்குள்ள பாத்தியில அங்க நிக்கிறேன் பாய் திறக்கல சில இருந்து வெளி கிடக்கல நீ சொன்ன நீ அந்த குழி ரெண்டு வழியா பேச தண்ணி இது வந்து இப்ப குளிரண்டோட விடாய்க்கல கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் கொழும்பு பக்கமா படுத்துக்கல அப்படியே அனுப்பி வேண்டி இருக்கு நான் போய் பூரா பெட்டாக கூட தண்ணி வாங்குறது ஆனா ஒன்றுடா தண்ணி வந்து என்ன சரி கேட்டிருந்தா தந்துருப்பாங்க நீ அவங்களும் சரி இல்ல போயிட்டாங்க அந்த டைம்ல போயிட்டு முறைக்கு ரூமுக்குள்ள வைக்கணும்டா அப்ப தண்ணி போய் தொண்டு ரெண்டாவது அங்க பார்த்து எத்தனை வச்சுக்கிட்டு கண்டியில அங்க ஹேடல் வச்சிருந்தேன் வளைச்சி இல்ல இல்ல அது வேலை செய்யவே இல்லைம்மா அது சோலாரும் பவரும் கலந்தது சரியோ அப்போ அந்த சோலாரில் இருந்த ஹீட்லாம் சொட்டு இதை வந்திக்குது மற்றும்படி வந்து பவர் ஒர்க் பண்ணவே இல்லை வந்து கேட்டோம் மத்திய சந்தை ஓ இதுக்கு ஃப்ளைட்டே போடலாம் நல்ல நல்ல கணக்கணப்பாக தான் கிடக்கு நீங்க என்ன வண்டே பாக்கிங் ஒரு ஆள் வந்துட்டு போட இந்த திங்கக்கிழமை இல்லையே ஓ பயனை கட்டி பயனை கட்டியா கட்டி வேணாம் பயன கட்டியாம் ஓய் விக்கா இந்த பிள்ளைக்கு வேணும் விக்கா ஓ மை காட் திஸ் இஸ் பிக் விக்கா நோ டிஷ்யூ ஸோ நோ டிஷ்யூ ஷோன் ஐயோ டபுளா சிங்கிளா சைடாம் டபுள் மரம் கிடையாது அதான் அதான் அங்கே நான் இங்கே ஏப்பல் கிடையாது உண்டாப்பா விடுவான் ஆ விடுவான் அப்படி எடுவேன் வெளுக்கிட்டா வெளிநாட்டுக்காரன் தான் அக்னி தான் போய் கடை கடை நல்ல பழக்கடையில எல்லாம் கிடக்கு ஆ வா 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 பாஸ்கெட் பண்ணி தரேன் வாங்க ஓடியா ஓடியா எங்கடா உங்க வாங்க வேண்டிக்கிட்டு உங்களை கடை நேற்று ஒரு கடையில் இருந்தா அது அங்கே பழங்கள் இந்த அந்த அரிக்கை அது ஓ வாங்க பழம் கொண்டு தெரியும் ஆளு அடையா மாஸ்கெட் இல்லை இது நீங்கள் பார்த்த கடை இல்லை அந்த தொதல் மாதிரி என்ன அப்படின்னா அது அங்கே நடந்து போகலாம் அதுக்குலாம் பாட்டு அந்த கடை மாஸ்கெட் ஐட்டம்ஸ் இருக்குதா வேற அப்படி என்னம்மா அதனால் உங்களுக்கு நீங்கள் பார்த்தது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரோம் சிக்கல் இல்லை என்னென்ன என்ன கொண்டு போகிறதே வாரம்மா ஏதோ அண்ணன் பழம் இதோ
அடி அண்ணன் முன்னா நாங்கள் எந்த காலம் சாப்பிட்டு நினைக்கிறீங்க எங்கட சீத்தாப்பழம் மாதிரி அதுதான் ஏனண்டா அண்ணன் முன்னா இப்ப இல்ல இது அண்ணன் முன்னாண்டு அண்ணா இது சீதா இல்ல இல்ல அது வேற அது வேற அம்மா இது அண்ணன் முன்னா இல்லே நல்லா தான் இருக்கு இது வந்து சீதா ராம இலங்கைக்கு வந்த நேரம் வந்த பழம் ஏன்னா நல்ல டேஸ்டாக இருக்குதாப்பா. இது நம்ம எல்லாருக்கும் சொல்றது இல்லை இந்த விளக்கம் இது வெளிநாட்டில் யார் சரி வந்ததான் சொல்றேன் அந்த படி எனக்கு கொண்டு விடணும். ஆனால் அவனுக்கு கொண்டு கொடுங்க எல்லாத்தையும் குழம்புவான் எல்லாத்தையும் சாப்பிட்டு காய்ச்சிட்டு ஒன்று சரி வாங்க போனா நல்லா தான் இருக்கு என்னவா அதை விட இதோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா உங்களோட வயிற்றை சுத்தமாக கிளியர் பண்ணி விட்டுரும். அண்ணா தமிழால் தான் தமிழ் தான் ஆசை கதைங்க மூன்று டூ மச் போல நீங்கள் கொண்டு போறீங்களா இப்பயே சாப்பிட்றக்கா அப்படியா கொண்டு போயிலுமா வச்சிருக்கேலுமா என்ன இது பாருங்கம்மா எங்களுக்கு என்ன விலை உண்டு கிலோ கணக்கா இல்லாட்டி ஒன்று கிலோ கிலோ என்ன விலை கிலோ 900 கிலோ 900 கிலோ 9 நீ ஏன் எனக்கு 900 சொல்ல தெரியாது சொன்னேன் நான் இப்போ எங்களுக்கு இப்பயும் சாப்பிட தந்து இது நல்ல வெயிட்டா இருக்கு. சாடியா சொட்டு காய்த்தன்மையாகவும் பெறணும் ஏன்னா அப்புறம் என்ன பாப்போம் இதெல்லாம் காய் காயம் அண்ணா இன்றைக்கு சாப்பிட்ற மாதிரி தாங்கண்ணா இதெல்லாம் என்ன மரம் உண்டு ஏன்னா இங்கே கௌரிக்க மரம் போல ஆனா முருகை மாட்டா அப்படியே வளர்ந்து போக முடியாப்பா இது கொஞ்சம் நல்ல இது சொத்தி பழம் சரி அப்ப இந்த நாளை நெருங்க பாரன் இப்போ நீங்கள் என்ன வாங்கினீங்க வந்தீங்க இதுதானா என்னம்னா மஸ்கெட் அங்கால போகும் எதாஸ் கார்சியத்தியாய் எவ்வளோவா 5200 விடுங்க நான் கொடுக்குறேன் அது யாரு அவருக்கு முதல்ல நான் நேற்று தருமதி அவர் ஓ ஏன்னா நேற்று பின்ன 3500 தருவோம் இல்லை நீங்கள் 5000 கணக்கு சரி சரி வாரம்மா நல்ல மாம்பழம் இருக்குதாப்பா காலமை சாப்பாடு இந்த பழங்களை வண்டி வச்சு சாப்பிட்டுருக்கலாம் நாளைய காலமாக சாப்பிட்றோம் ஓ அதுதானே இது என்ன மாம்பழமாக்கா அம்பலாவி அல்பன்சோண்டா ஏகமே அண்ணா அந்த இனிக்குமா கீழே ரசாயி நாளைக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி ரெண்டு பழம் தான் கேட்ட கண்ணு புள்ளுவாங்க கண்ணு புள்ளுவாங்க கிலோ எக்கியது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன கொஞ்சம் பொறுமா இப்போ இவ்வளோ செய்கிறா இந்த மாம்பழத்தின் விலை தெரியாமல் இப்போ ஐயா கட்டுவா இது ஏதோ பிள்ளை இருக்குது நான் வரணும் ஆமாம் வாங்க சொல்கிறேன் வந்து பண்ணுவோம் என்ன விளக்கம் தெரியுமோ சில பேர் வந்து வெளியில இந்த வந்து அதை அமைக்கிறது ஏனண்டா இப்போ இவ்வளோ காலமாக இந்த கடையில் நீங்கள் நிற்கிறீங்க வந்து சரியா அதுதான் விலை தெரியும் சொல்கிறேன் அவர் என்ன தெரியுமா இப்போ ஒரு 700 இருந்தா அவர் சொல்கிற 1000 சொல்லுறேன் அப்படி நான் படியா போனேன் புதுப்பு வெள்ளைக்காய் ஊற்றி போனோம் பார்த்தேன் அவள்தான்டா அவதான்
அஞ்சு கவிதா சுண்டாயிட்டாங்களா அதான் பார்த்தேன் அது அவள் பாப்பா அவள் தெரியுமே மங்குஸ்தா அவளுக்கு விஷயம் போல நம்மளோட விஷயம் என்ன பேக்காட்டி பிஸ்னஸ் செய்யக்கூடாது அவ்வளோங்குதா இவ்வளோ நாளாக கடையில் நிற்கிற மாம்பழம் இந்த விலை தெரியாதா நீங்கள் சொல்லிக்கலாமே அவரை கிட்ட சொல்லுவான் அவர் நைஸாக சொல்லி விட்ற அது சொல்கிறேன் எங்களுக்கு அதுதான் அதை விட பக்கத்தில் எவ்வளோண்ணா 5000 ரூபா விடுங்க விடுங்க 5000 ரூபா அங்கேருந்து வந்து எவ்வளோ அந்த சிலவச்சி பொடி அதை கொடுத்து நிற்கிறீங்க 500 ரைட் இந்தா கையா ஆசை சாப்பிடு அவசரப்படம் இதுக்கு பழம் பிடிச்ச பழம் ஸ்ட்ராபெரி உங்களுக்கு இங்கே எப்படி இது வழி இவனை கேட்டால் அங்கே போயிடல அங்கே போய் பார்த்து போட்டு வருவோம் எப்படி படத்துக்கு வரத்தான் வேணும் ஆனால் ஒரு கஃபே ஒன்று அடிச்சு கிடிச்சு ஒரு நல்ல ஒரு ரோலை வடையை ஒன்று கடிச்சா தான் இது மங்குஸ்தானம் அது அது மிஞ்சி போய் இழந்து ஜாலு டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டு என்ன அதான் அது அது இது நல்ல பழம் நீங்களே பார்த்து தான் வந்து ஓடி எடுத்தீங்க இது நல்ல பழம் உண்டு ஓ உங்களை கண்டோன்னே நான்டாலும் கூட்டுவேன் பித வாங்க போ வாங்க அங்கே இப்போ விலைக்கு கொண்டு இப்போ கொண்டு வர கொண்டு வந்து ஆ அவன் சாப்பிட்டு முடிச்சுவாங்க இல்லை நான் பார்க்கணும் என்ன டேஸ்ட் அப்படின்னு இது கொஞ்சம் பெரிய பழம் மாதிரி இருக்குது ஆனால் இப்படி தான் நான் அதான் சொன்னேனே அந்த சில பேர்டா யோசிப்பாங்க அப்படி கேட்டால் அவர் நோண்டியாக அந்த இதான் கதையே இல்லை என்ன கூட நீங்கள் 1200 ரூபா அடி நேரம் அடி உச்சி அடி நேரடி தாக்குதலாம் ஃபுல்லா அங்கே அக்னியோட போவே யோசிக்கிறார் எங்கெங்க எல்லாம் கொண்டு வரியாடே மழை நெறியுதோ ஆ மழை நெறியுதோ எதுங்கிற அல்ல மழை புகைக்குது மேலே அடையா கண்ணாடியெல்லாம் போட்டது ஒரு கோயாயும் பிளந்து இல்லை நல்லா இந்த கண்ணாடி கூழுக்கு வெயிலத்துக்கு இதுவும் சூப்பராக இருக்கும் வா இதுக்குலாம் உள்ளாட்டு இப்படி நடந்தவனா என்ன கடையில் இது தெரியும் தானே அம்பியா பாமசியா முட்டா கவிதா செஞ்சிடா நெஸ்கஃபே அடிக்க போகிற அங்கிலேருந்து வாரை சில்வர் டிப்ஸ் கோல்டன் டிப்ஸ் பிளாக் டீ இல்லை அந்த டீ பிளேண்டியதும் அடிக்க புரியல இப்போ அடிச்சு போட்டு நடக்க புரியல டீ பிளேண்டியது அதெல்லாம் கடையில் இருந்து குடிக்கிற மாதிரி செட் பண்ணுவோம் சரி சரிங்க நீ ஏன் போகிற அவசரப்படுற கொஞ்சம் போகிறேன் கொழும்புல எங்கே போகணும் ஹேண்ட்பேக் கிடைக்கும் இங்கே இல்லையோ ஹேண்ட்பேக் கடை கொழும்புல அங்கே நீ வரையிலையா பாமசி போறியா நீ ஏன் இல்லை அந்த துண்டு கரைங்கினா தான் என்ன சாப்பிடலாம் இதுதான் நாங்கள் பண்ணுக்குதாம்மா வந்தாங்க அது இது இரவு சுற்றி பார்த்தாலும் பகல் சுற்றி பார்க்குற வித்தியாசம் இருக்குமா கவிதாஸ் ஃபுல் ஒரிஜினலாக ஒரு ஹுலன்காரன் மாதிரி மாறிட்டான் தெரியுமா உண்மையிலே கவிதாஸ் அந்த நீ தொப்பியை கல்லாட்டினா என்ன சரிடா இல்லை விசாரி அவனுக்கு கண்ணாடிக்கு தொப்பி போடேப்பா அதான் விளையாட்டு இல்லை கொஞ்சம் குலைச்சி விடணும்டா குழஞ்சா மோசமாக இருக்கு அப்படிதான் நீ அந்த ஜெல் வச்சு அமர்த்தணும் இப்படி அமர்த்து கொஞ்சம் அது நல்லா ஆகிடா நல்லா இருக்கா முன்னுக்கு வந்து விழுந்து அது வெளிநாட்டு லுக் தான் பாரு எங்கே வரான் அவன்
ஆ ஓகே வடிவா தம்பி சுற்றி காட்டாங்க வேறு முரளியா டவுன் ஆ ஓ புத்தரை காட்டு புத்தரை இதுதான் பஸ் ஸ்டாண்ட் இதுதான் பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் பஸ் எல்லாம் வந்துச்சு இங்கே மழை தூரம் டக்குன்னு ஓடியாகும் இல்லை உங்கள் உங்கள் இருக்கிறாவா ஓ அதுவும் நல்லா இருக்கு நீட்டாக அங்கே மஞ்சள் மஸ்கெட் வந்து பார்க்குறாங்க போகிற பாடு முதல் பழுதாப்பு மஸ்கெட் அங்கடிக்கு வாங்க அழகான அதை நீதான் கொடுத்தார் இப்படியா கடவுளையே கொஞ்சம் இந்த எடுத்து வைக்கிற விளையாட்டில் இருக்கம்மா அதனால நாங்கள் அங்கே பேக்கரிக்கு இறங்குவோம் க்ளோஸ் போடுற இல்லை மற்றது கேட்கப்படும் உணவுகள் மாத்திரம் கொடுக்குறது தானே அடே சரியா பார்த்துருங்க பேக்கரி எங்கே இல்லாட்டி அப்புறம் அந்த ஆள் இருந்த வாடி இல்லை நான் இங்கே இது ஓகே ஆகும் தம்பி இல்லை வேணாம்பா அங்கே பார்த்துட்டு வரோம் அப்படி கிளைமேட் என்ன சிலோன் கிச்சன் அது எங்கே ஆண்டு பேக்கரி நீ இந்த துண்டுக்கு கடையா புது நம்ம சிலோன் கிச்சன் இதை போன கடை இல்லை இங்கே உங்களோட தொப்பி எந்த தொப்பி எங்க சும்மா அவரேஜா கடிக்கலாம் போலும் இது நான்வெஜ் இருக்கா ஓ இல்லை இல்லை அதில் நான்வெஜ் இருக்குதா சோட்டிஸ் அப்போ ஓகே தானே நெஸ்கஃபே இருக்கா கல்லை கண்டா நாயகான் நாயை கண்டா கல்லை காண நாயகா நெஸ்கஃபே மிஷின் இல்லையா ஆஃப்டர் பைப்பா அப்போ அது மட்டும் நிற்கும் நெஸ்கஃபே அப்படிங்கிறது மசாலா சாய் பிளாக் காஃபி என்ன மட்டும் தனியாக காய்க்க விட்டுட்டு நீங்கள் நிற்கிறீர்கள் வாங்கலண்டா சப்போர்ட்டுக்கு நான் தான் சரி என்ன ஒன்றும் விளங்குது இல்லை இங்கிலீஷில் இல்லை நடக்கு பால் தேநீர் இந்தியா தேநீர் மசாலா தேநீரா மசாலா தேநீர் என்ன இந்த மில்க் காஃபி காஃபி சாப்பாடெல்லாம் மதியது இப்போ ஸ்டார்ட்டா லேட்டா சொல்லுங்க சார் அப்போ என்ன இங்கே என்ன குடி பண்ணுவோம் மசாலா டீ நல்லா இருக்குமாக்கா நீங்கள் எப்படி நல்லா கொண்டா ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லைண்டா பே பண்ணா போவேன் ஐயோ அவசரப்பட்டோமோ சரியா எது நெஸ்கஃபே அது ஆஃப்டர் 5 தான் ஒன்றாகுமா பா இது ஷோட்டீஸ் வந்து அந்த இதுகள் தாங்கோ இந்த என்ன அந்த பீஃப் சமபோசாவா அது
இதில் போடு தம்பி. அம்மா இங்கே வாங்க. கதிரையை போட்டால் சரி. கதிரோட கொடுத்தா சரி. ரெண்டு பீஃப், இது ரெண்டு ஃபிஷ், இது சிக்கன், எது மட்டன்? மட்டனா? நோ. இது சிக்கனா மேனா? ஓ இது சிக்கன், அது மீன், இது பீஃப். சிக்கன் இல்லைண்டா அக்கா. இது சிக்கன், இது ஃபிஷ், இது ஃபிஷ் ரோல், இது சிக்கன், இது பீஃப் சமோசா தானே. ஓகே. இந்த தூக்கிட்டா சிக்கனு அந்த குளிருக்கு காது அடைக்கும். சாரி. மசாலா சாய். மசாலா அங்களுக்கு என்ன காஃபியா? பிளாக் காஃபியா? பிளாக் காஃபி இருக்கோ? சோறு இல்லையா சொல்லுங்க. பிளாக் காஃபி இது சீனி இல்லாம அது ஓகே மசாலா. மசாலா டீ இல்லை தம்பி. இதுக்கு எடுங்க வேற சாதம் இருக்கு. இது சாப்பிடுவோம். இல்லை நாங்கள் பார்த்தேன் என்ன ஒரு கொஞ்ச நேரம் விட்டு எடுக்கணும். அவ்வளோ அவசரமாக வந்து நான் எடுத்து கொண்டு ரெண்டு இருந்தானா? நாங்கள் சாப்பிட பார்க்கணும். ஓ அடே ஆட்கள் இந்த வயசுலேயும் இப்படி இருக்கிறவங்கள சாப்பாடையும் நித்திரையும் சரியாக கவனிக்க முடியாதான். உண்மை கதை. உண்மை கதை. இல்லாட்டி இப்போ இவ்வளோ சாமான் கூட சிக்கன் என்னன்னு பிடிச்சி எடுத்தாங்க. சிக்கன் மீன் போடுறாங்க. புது மீன். அது மீன். இல்லை இல்லை அது இது மாடு. பீஃப் பீஃப். என்கிறவா மாட்டை காணுது. நீ சாப்பிட்டு பாரு நல்லா இருக்காண்டு. நல்லா இருக்கா? அப்போ இதுக்கு பீஃப் எடுமா? ரெண்டு பீஃப் இதுதான். அந்த பீஃப் சமோசா ரெண்டு தான். தண்ணி வேணாமாக்கா? தண்ணி வேணாம். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஓகே வச்சு இது ஹொட் போட்றா. ஓகே இருக்கட்டும். அட்டை நெருப்பா வேலை செய்யலாம். ஆனால் ரோடுக்குள்ளாம் சரியாக ஊற்ற நிற்கும் சோசன். இன்னொன்று அக்கா இன்னும் ஒன்று தாங்க. பீஃப் சமோசா ஒன்று தான். சமோசா சரி. ஒரு கோவன்னா அதுதான். அக்கா பீஃப் சமோசா ஒன்று தான். அவ்வளோதான் அடுத்தேன். நாங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்களோட பழகிட்டது அப்படி வச்சு. அதான் ஆனால் அது வந்து பிஸ்னஸ் திக்கதா. உண்மை கதை. இது வந்து கடன் அட்டைகள் மேலே தான். நேற்று வந்துட்டு போனோம் மேலே இங்கே. இதுவும் ஒரு ட்ரிக் தான். ஒன்று வைக்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நான் இதை சூஸ் பண்ணேன். அந்த ஹொட் பிளேட்டில் இதில் வச்சுக்காங்க இதுக்குள்ளே சூட்டுக்குள்ளே. ஓ இல்லையான ஒன்றும் படா. இங்கே மாடு பரவாயில்ல. குழப்படி கூடாது. நல்ல புல்லுகள் நல்ல. ஓ செந்தளிப்பு. இப்போ இது வேறு டீ. கூட்டத்தோட மாட்டை தூக்கிட்டாண்டா. சாப்பிடுவேன் இனி 6 மணி தானே. அதுதான் அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும். இல்லை வேணாம். வேறு ட்ரை பண்ணி மேன் ஒன்றே சாப்பிடும். ஆனால் நேற்று காலையில் அடித்த ரொட்டி சாமான் தான் கூட பிடிக்கும் நினைக்கிறேன். வரும். ஓ சமோசா இன்ஜின் பரவாயில்ல. இன்ஜின் ஓ கொஞ்சம் டாஸா ஒழுக்கிட்டாலும் சரி. 5 மணி தான் தம்பி.
துறை என்ன உறங்கணும் இல்லை 100 அதையும் பார்த்து போட்டு இருந்து சாப்பிட மனம் பெறுதானே உங்களுக்கு ராத்திரி மாதிரி வந்து ஏதோ 12 மணி கூட்டத்துக்கு கொண்டு ஓடுறோம். ஒரு சீக்கிரம் விளையாண்டு உங்களை கொண்டு இறக்கலாம் 9:30 மணிக்குள்ள 5 மணிக்கெல்லாம் நிற்கணும். அப்படின்னா இங்கே நிற்கும். முடிஞ்சு போல பீஃப் அக்கா பீஃப் முடிஞ்சுதா ஏக்கா ரெண்டு வேண்டாம் நான் கொண்டு வேணாம் நான் கொண்டு 2 நான் கொண்டு 3 ஆமா சாப்பிடுறியா மூண்டு அங்களுக்கு 4 உங்களுக்குமா இது ஜப்பான் இன்ஜின் போல ஆனால் அந்த சாப்பிடணும் மேலே மற்றபடி சாப்பிட்றது போல கவிதாசை பார்க்க அந்த என்ன படம் ராட்சசன் படத்தில் வந்த சைக்கோ கில்லர் மேகலேக் டிங் 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 அடே நீ இந்த படம் பார்த்தீங்க பார்த்தமே தான் கிடையாது. அந்த சுட்டியா அடி சாப்பிடுவாங்க பொம்பளை பிள்ளைகளை கொண்டு கடத்தி கொண்டு வைக்கும். ஓ அந்த இதுகளுக்கு கண்டெய்னருக்கு அவங்களோட அடைஞ்சதோ அந்த பொம்மை உண்டு ராட்சசன் பார்க்கலையா நீ எப்படி படம் ஆள் நடிகர்னு ஜோக்கர் மாத்தனா தெரியுமா நடிகர் நல்ல படம் தான் என்ன சின்ன பிள்ளை கொண்டு தலையில முடிச்சு பண்ணோம் அந்த விஷ்ணு என்ன விஷ்ணு சார் என்ன விளக்கம்னா நடிகர் போல அந்த படத்துக்கு விட்டுருக்கோம் ஜெயம் ரவி அப்படி அதை மட்டும்தான் படம் ஹிட் ஆயிருக்கு. படம் கதை வேறு லெவல். அங்கே நாங்கள் வார வருஷம் ஒரு படம் எடுக்க போகிறோம். அதுக்கு அப்பா கேரக்டருக்கு ஆள் தேடுறோம். உங்களை விருப்பம் வேண்டாம் அப்ளை பண்ணலாம். என்ன அம்மா படம் ஏன்னா கவிதாஸ் அப்பா கேரக்டருக்கு ஆள் தேடுறோம். ஆனால் சொன்ன உடனே அழக்கூடிய மாதிரி இருக்கும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. டக்குனு ஹீட் ஆகக்கூடாது. மூணாவது வச்சு அப்படியே வந்தால் கட் பண்ணி எடுக்கிறாரு. அழக சீன்கள் தான் கூட ஸ்டிக்கர் வர சீக்கிர தேங்க்யூ. வாழ்க்கையில் ஒரு இந்தியா மாதிரி ஒரு சன்னி விடையாட ஒரு நாளும் படுத்த இல்லை தெரியுமா. குடிய பிறம் 4:30க்கு பிறகு எனக்கு தொண்டை அப்படியே ஒட்டுப்பட்ட வாங்கி வந்துட்டு உப்பு தண்ணி அதே விடாதான் அறைக்கு வச்சுட்டேன் குடிச்சு போகிறதுக்கு தண்ணி போகணும். நான் கடைசியாக யோசிச்சா பாத்ரூமுக்குள்ள அந்த சிங்கில வாரதை குடிப்போமோ உண்டு. ஆனால் உண்மை கதை மலையத்தில் வந்து தண்ணி எங்கேயுமே நீங்கள் குடிக்கலாம். மழை தண்ணி மாதிரி ஒரு இதான தண்ணி இல்லைடாப்பா எங்கேயும் குடிக்கலாம் மடிவா. சும்மா ரோட்டோரியை போய்க்க மலையால் வருது பைப்பா அந்த தண்ணி ரெகுலராக குடிங்கம்மா கொழும்பு போய்க்க. மூலிகையிலெல்லாம் கலந்து வரும் தண்ணி. அதை விட அப்புறம் தண்ணி அந்த பிள்ளை குளித்தண்ணியில் குளிச்சுட்டு உங்களுக்கு போகணும். இத்தாலியிலே போய் இதே விளையாட்டு எனக்கு விட்டு தெரியுமா. குளிச்சோன்னிக்க பக்கண்டு சூடாறிது. அவையம்மா ரொம்ப 10 லிட்டர் தண்ணியில் குளிச்சு பழகிட்டு நாங்கள் அப்படியா எங்களுக்கு ஒரு 100-150 லிட்டர் காணா. கவியா துறந்துட்டு பார்த்து நான் வீடியோ குளிச்சோனிக்க பக்கண்டு கீட்டு குறைஞ்சிட்டு மேடம். நான் அப்படியே ஒட்டிட்டு இருக்கா. நான் சும்மா 10 இல்லை 20-30 லிட்டரில் குளிப்பேன். ஆகத்தான் ஜோ நோண்டி ஆகி படிக்கிறது சும்மா கொடுக்கும். அப்போ தான் ஜோ சொல்லுவார். நீங்களும் பண்றீங்களா அதுக்குள்ள? ஒரு டெக்னிக் தண்ணி அளவாக சொல்லக்குவோம். தண்ணி அளவாக தந்துட்டு ஒரு கொஞ்சத்தை குளிச்சுட்டு மூடி விட்டுட்டு படிவா சோப்பு போடணுன்ட்டு படிவா ஒரு 10-15 நிமிஷம் சோப்பு போட திருப்பி கூலா திருப்பி கொட்டா. அதான் வந்துட்டீங்க 5 பிரேம்
ஓ கொஃபியா மில்க் கொஃபியா பிளாக் அண்ட் மில்க் கொஃபி தான் சொன்னாங்க இப்படித்தான் டாம்பனவா டூம்பனவா அவங்களுக்கு குடிப்பீங்களா அது அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை அவர் குடிக்க மாட்டாரா ஆல் வெரி டேஞ்சரஸ் ஆனால் உண்டு இந்த காசை வரமாட்டா கொடுத்துட்டு போவா நான் பொருள் சரியாக இருக்கணும் அப்படியா கரெக்டு தான் நீங்கள் தான் தேங்க்யூ ஸோ மச். அது அப்செட் இல்லை தானே நம்ம அது இருக்கா குடிக்க மாட்டார் சரி வர அகில் மிரக்கறிக்குள்ளாலப்பா அவன் கொஞ்சம் மிரக்கறிக்குள்ளாலா ஏன் நாங்கள் குடிக்கிற நெஸ்கே விட நல்லா தான் இருக்கும் என்ன பிரச்சனை ஆத்திர ஈத்திரனுடைய தான் குடிக்க முடியாது என்ன சொல்லிட்டு மசாலா சும்மா காரசாரமாக இருக்கு நல்லா இருக்கு உரைப்பு தன்மையாக இருக்கு என்ன கிட்டத்தட்ட அந்த அந்த முட்டி டீ மாதிரி அதான் ஜாமான் அதான் மசாலா டீ அதான் அதான் அங்கே முட்டியில் வருவாங்க இங்கே கப்பில் வராங்க அவ்வளோ வித்தியாசம் சர்வீஸை பாராட்டணும் உடனே மாற்றிக்கணும் வராங்க ஆனால் பிளாக் காஃபிக்கு ஒரு பழக்கம் போக்கு சூடு குழம்பு பிளாக் காஃபி என்ன தொண்டை ஜாமான் குடிக்கணும் ஒரு வாயில் சூடு வரும் குடிக்கணும் வாயிலிருந்து சூடு வரும் குடிக்கணும் ஓய் ஏ சூடா இல்லை இல்லை அது டக்குன்னு ஆறி ஆக்ஷன் மேடம் ஆக்ஷன் அக்கா இவராக இந்தியாவில் ஃபேமஸ் ஆக்டர் ஓ தெலுங்கு படம் நடிக்கிறார் நீங்கள் பிறகு நான் பார்த்ததே இல்லையா தெலுங்கு தான் கூட நடிக்கிறார் ஆனால் தமிழ் கயத்தார் என்னங்க நாட்டுக்கு நல்லா இருக்குமா நானே நல்லா இருக்குன்னா இல்லை ஆனால் நீங்கள் வேணாங்க இந்த மசாலா டீ குடிக்கிறது நல்லா தான் இருக்குது இந்த மசாலா டீ வாழ்க்கையில இன்னும் எவ்வளோ தவிர அது சீனி கூட குடிங்க மசாலா டீயை புது கூட பரவாயில்ல இந்த ராத்தி தருமாடாப்பா அது ஒன்று கொண்டு திரிப்பாரு என்ன டென்மார்க்லேருந்து கொண்டு வந்து வெண்ட டாஸா பைத்தியம் ஒரு நாள் தான் பாயில் வச்சு விடுபட்ட வாடுறாப்பா உங்களோட வீட்டாண்ணா எங்க கொழும்புல அந்த அந்த நின்ற அந்த ஹோன் போர்டில் வெண்ட டாஸா என்னன்றாப்பா ஷே அது என்ன அதை வர்ணிக்க வார்த்தை இல்லை அது அங்கே இட்டாலியில் இருக்கவங்களுக்கு கூட தான் இல்லைங்க அதுக்கு ஒரு பேர் ஒன்று நான் வந்து கொலண்டு நினைக்க அந்த மிஷின் ஒன்று வச்சுருந்தோம் ஒரு இதுக்கு வரும் அது வச்சு விட்டா அடிச்சு சொட்டு தான் தரும் நாங்கள் இட்டாலியில் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போனோம் அமெரிக்கன் கவியோ இல்லை இட்டாலியன் கவியோ அமெரிக்கன் கவியோட இவ்வளோ ஆகு வரும் இட்டாலியன் வந்துன்னா இவ்வளோ 2-3 தான் ஸ்ரீலங்கா கஃபேலேருந்து அது வரும் ஆனால் ஆமாம் அந்த உண்மையாக அந்த அதுக்கு ஏதோ பேர் வேறாப்பா ஐயோ அது என்னன்னு சொல்கிறாங்க அந்த கொஃபிக்கு ஏதோ பேர் ஒன்று சொல்கிறார் ஸ்பெஷலாக பேர் ஒன்று இல்லைடா ஹொலண்டில் நான் அந்த ஹோட்டலில் நான் வீடியோ போட்டேனம்மா அந்த ரூம் டூர் போடக்குள்ள அந்த எனக்கு அந்த வட்டமாக கிடக்கு அது எங்கே வைக்கிறது டப்பா வச்சுட்டு அடிக்கிறோம் டப்பா சாரி பேர் கப்பச்சினோ அது வேறு நான் வந்ததை சொல்லி பார்த்தேன் வாயில் ஓ அதில் கன இனம் கிடையாது நீங்கள் டப்பா வச்சு அடிக்கிறீயா பக்கெட் வண்டி ஊற்றுறாரு அங்களுக்கு அடுத்த முறை என்ன தெரியுமா ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி கொழுவி மிஷினை கொழுவி செட் பண்ணி ஒரு வயர் ஒன்று விட்டுருவோம் டைட்டால
அதுக்கு ஹீட்டருக்கு சோலார் வச்சு விட்ருவோம் பின்னுக்கு பேக்கிட்ட பின் பக்கத்தில். ஆண்டா புல்லுக்கு மருந்து அடிக்காது அடிக்க கோபி கொஞ்சம் ஊற்று போடும் மணியாக இருக்கும். மாடு இன்னும் நல்லா அதான் இந்த அடி ஆனால் டக்குன்னு ஆடிடுங்க இங்கே தட்டி கொண்டு வந்து சுரஜில் தங்க வீட்டாங்க 100 அடியா சரி அவ்வளோ தானே. தண்ணி பத்திரம் இரு தம்பி சில விஷயம் புரிஞ்சு கொள்வோம். இல்லை நான் அது நான் பே பண்ணதில்லை, இது நான் வந்து சொல்கிறேன். அக்கா எவ்வளோக்கா? 2000. பார் உண்டு பில் உண்டு பே சொல்லி அவங்க கூட தின்றுவாங்க கேளுங்கோ. பீர் சமோசா எத்தனை? நான் 2 நீ 3. நான் 2 நீ 3 5 அங்கே என்ன சமோசா இல்லை 2 சமோசாவும் ஒரு மீன் ஒரு மீனும் மீன் அப்போ 2 3 5 2 7 உண்டு 1 8 உண்டு மற்ற மீன் உண்டா? அதை விட மீனை விடு 8 10. நீங்கள் பீஃப் எடுத்தீங்களா? பீஃப் எடுத்து ஓகே அவர் 2 பீஃப் சிக்கன் 10. ஓகே மற்றது சிக்கன் ஃபிஷ் 2. வெஸ்டர்ண்டு சிக்கன் 2. ஆ சிக்கன் 2. ஓகே வடை மட்டன் ஆஃப்டர் 5. வடை எடுக்க இல்லையா? வடை எடுக்கலையா? வடை நீங்கள் ஆஃப்டர் 2 வடை. ஆஃப்டர் 2 மசாலா 5. Oh my God. சீனியில் அது சீனியில் குறைக்கிறீங்களா? அம்மா அடே இங்கே ஆளு காட்டுறா சீனியில் ஆகலாம் காசு அண்ணா குறைக்கிறா. தண்ணி போத்தல் உண்டு தண்ணி போத்தல் அக்கா ஒரு தண்ணி போத்தல் உண்டு, பெரிய தண்ணி போத்தல் உண்டு. 1.5 லிட்டர் இல்லையா? இங்கே வேறு விளையாட்டு பிளாக் காஃபிக்கு சீனி போட 10 ரூபா கழிச்சிட்டு இங்கே 10 ரூபா கூழு கூட்டு வேற. ஓ 1.5 லிட்டர் இல்லை பாருங்கடா குடிச்சு குடிச்சுக்கோ. அந்த கூலை தாங்க தங்கச்சி கூலை தான் அந்த இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ள. இதுதான் இருக்கு. நான் இவ சொன்னேன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இன்றைக்கு ஒரு நாளைக்கு. அண்ணா அங்கே அவங்கள சொன்னாங்க 45 வயசு. ஆனால் தெரியல ஒரு 30க்குள்ளே அனுக்கிறா. இவர் வாராக்களுக்கு தான் அப்படி வயசு சொல்லி கொண்டு என்ன நீங்கள் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் ஒரு 32 33 தான் அங்கே பார்க்க. எவ்வளோக்கா? முழு 5 நைட்டு போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். வயசு 33 தானே. ஆனால் நான் இது வரைக்கும் இந்த வயசுக்கு இங்கே அந்த பிளாக் காஃபிக்கு சீனியில் காசு வச்சா பார்த்துருக்கேன். பார்த்தீங்க தானே. ஆமாம் எடுக்கிறா. ஓ அதை விடுறேண்ணே. ஃபோன் எடுங்க. சரி அக்கா நன்றியா, வாரம் மறுபடியும் சந்திப்போம். ஓகே இல்லையா உங்களையா? ஓகே சிரிச்சிருங்க நோம்பலா ஓடா சிரிக்காடி. டிக்டாக்ல இல்லை யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் நீங்கள். சரி என்ன வாரம் சந்திப்போம். ஓகே நன்றியா.